எஸ். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்த டேலி பிரைமை வந்து நம்ம என்ன பண்ண போறோம். ஸோ இந்த டேலி பிரைம்னு பார்க்கும்போது ஒன்று வந்து செல்ஃப் யூசேஜ், நமக்கு எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு தெரியணும், அது நம்பர் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கஸ்டமர் ஆங்கிள் இருந்து அதை எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்று, டேலியை நான் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த ஃபீச்சரை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படிலாம் என்ட்ரி போடணும், எப்படி பில்லு போடணும். டேலியில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 55 ஃபீச்சர்ஸ் கிட்ட நமக்கு வரும். ஓகேவா? இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டீங்கன்னாக்கா, எஸ், தெரிஞ்சுக்கிட்டா வெள்ளன் கூட்டம். ஸோ இதை ஒரே நாளில் கற்றுக்க முடியுமானா முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம ஒவ்வொன்றா நம்ம லேர்ன் பண்ண முடியும். பட் இதை வந்து என்ன சொல்றது, ஒரு மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் இல்லை ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி மாதிரி மனப்பாடம் பண்ணாமல் இதை புரிஞ்சுக்கிட்டு, ஓ இந்த ஃபீச்சர்னா இப்படி தான் ஒர்க் ஆகும், இது ரியல் டைமில் இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா, எஸ், அப்போது உங்களால் கஸ்டமர்கிட்ட ஈஸியாக பேச முடியும். ஸோ த மெயின் கான்செப்டே என்ன டேலியை பொறுத்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்ஸ் நீங்கள் டேலி ப்ரைமை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா, இதை வந்து ஈஸியாக எஃபெக்டிவாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னாக்கா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் மெயினான அட்வான்டேஜ். சரி, இதில் இன்னொன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேற என்ன சொல்றது, எஸ், எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை என்னால் யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் என்னோட கஸ்டமருக்கும் எப்படி இதை யூஸ் பண்ண வைக்கிறது, அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியும். சரி, நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு சில டவுட் எல்லாம் வருது. இதே டவுட்டு கஸ்டமருக்கும் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டவுட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷனோ இல்லை இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கோ வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்றீங்க. இதை தான் நம்ம கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம டேலி பிரைம் இந்த மாதிரி நம்மளும் யூஸ் பண்றோம், கஸ்டமரும் யூஸ் பண்றோம்னு சொல்றோம். சரி, வெளியில கஸ்டமர்ஸை வந்து எப்படிலாம் நம்ம டிவைட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ண போறோம். ஸோ அவங்க என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ண போறோம். ஸோ இண்டஸ்ட்ரின்னு சொல்லும் போது, எஸ், மெயினா மூணு இண்டஸ்ட்ரி தான் இருக்கு. ஒன்று வந்து ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, மூணாவது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுதான் மூணு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி. சரி, இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்து எதுவும் ஸ்டாக் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ண போறது. இதுவே
நார்மலா ஒரு கம்பெனி இருக்குனாக்கா எஸ், அந்த கம்பெனியில வந்து மெட்டீரியல் யூஸ் பண்றாங்கனாக்கா எஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி நமக்கு வரும். ஸோ இண்டஸ்ட்ரியில நம்ம மெயினா என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினா என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? ட்ரேடிங் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த 3 இண்டஸ்ட்ரியும் நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 3 இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் நம்ம கஸ்டமரை வந்து நம்ம இன்டராக்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம கஸ்டமரை இன்டராக்ட் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவங்க என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இதுதான் நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம டேலியில ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம், கிட்டத்தட்ட 55 பிளஸ் ஃபீச்சர், 60 பிளஸ் ஃபீச்சர்ஸ் கிட்ட இருக்கு. இது எல்லா ஃபீச்சருமே எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னாக்கா, எஸ், டிபெண்ட் ஆன் த கம்பெனி. ஒரு சில கம்பெனியில் ஒரு 5 ஃபீச்சர் யூஸ் பண்ணலாம், ஒரு சில கம்பெனியில் ஒரு 10 ஃபீச்சர் யூஸ் பண்ணலாம், ஒரு சில கம்பெனியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேற ஏதாவது ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்க நேச்சர் ஆஃப் த கம்பெனி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா நம்ம அவங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நம்பர் ஒன். சரி, இப்போ நம்ம இந்த ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம். சரி, ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க? ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில என்னெல்லாம் பண்ணுவாங்க? எஸ், பில்லிங் பண்ணுவாங்களா? எஸ், டெய்லி பேசிஸ்ல பில்லிங் வந்து பண்ணுவாங்க. பில்லிங்னா என்ன அர்த்தம்? பர்ச்சேஸ் பில் போடுறது, சேல்ஸ் பில் போடுறது. அதுக்கப்புறம் டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ். டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் என்னது? அவங்களுக்கு இன்கம் வரும், எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க, பேங்க்ல காசு டெபாசிட் பண்ணுவாங்க, திருப்பி பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடியது டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு கஸ்டமருக்கு பில்லு போட்டு அனுப்பும்போது அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவே பில்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணணும். இவே பில்னா என்னன்னாக்கா, எலக்ட்ரானிக் வேவ் பில். ஸோ இந்த எலக்ட்ரானிக் வேவ் பில் வந்து கவர்மெண்டோட வெப்சைட்ல இருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லும்போது, நீங்க மெட்டீரியல் அனுப்புறீங்க, அனுப்புற மெட்டீரியலை எந்த வண்டியில அனுப்புறீங்களோ அந்த வண்டி நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அனுப்பணும். இது வந்து கம்பல்சரி. அதே மாதிரி இ இன்வாய்ஸ் இருக்கிற கம்பெனிக்கு இ இன்வாய்ஸும் அவங்க ஜென்ரேட் பண்ணணும். இ இன்வாய்ஸ்னு அது ஒரு கான்செப்ட். ஸோ இது நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ், அவங்களுக்கு தேவையான ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் இது வந்து அவங்க பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பெரிய கடையாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங் பண்ணுறவங்க பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மினிமம் என்னென்ன, இது எல்லாமே மினிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ். இது எல்லாமே கண்டிப்பாக டேலியில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ் சேல்ஸ் பில் போடுறது, பர்ச்சேஸ் பில் போடுறது, டெய்லி நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணுறது, இ இன்வாய்ஸ் போடுறது, இவே பில் போடுறது, ஜிஎஸ்டி மாதம் மாதம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது. ஸோ இது வந்து இவங்களோட டே டு டே ஃபீச்சர்ஸ். சரி, இதுவே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க மினிமம், அதாவது இது மட்டும்தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல, மினிமம் இதை கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. இதை தவிர இன்னும் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே அடிஷனலா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க? சார், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் இதே ப்ராசஸ் தான் சார் பண்ண போறாங்க. பட் இங்க அடிஷ்னலா என்ன பண்ண போறாங்க? மேனுஃபேக்சரிங் என்ட்ரிஸ் எல்லாமே போடுவாங்க. அவங்க என்னென்ன பொருளை உற்பத்தி பண்றாங்களோ அதுக்கான என்ட்ரிஸும் சேர்த்து போட போறாங்க. ஸோ சேர்த்து போடும்போது திருப்பி அவங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க, டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும், இவே பில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இ இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதே சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்கும்? ஸோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சேம். பட் இவங்களுக்கு என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, இவே பில் மட்டும் இருக்காது. ஏன் இவே பில் இருக்காதுனாக்கா, அவங்க எந்த மெட்டீரியலும் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ நம்ம ஒரு கம்பெனின்னு நம்ம பார்க்கும்போது அந்த கம்பெனியை 3 டைப்பா நம்ம பிரிக்கலாம்: ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் இதுல எந்த கேட்டகரியில இருக்காங்க?
ஒன்று ட்ரேடிங்கில் இருப்பாங்க, இல்லை மேனுஃபேக்சரிங்கில் இருப்பாங்க, இல்லை சர்வீஸில் இருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனியை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். சார் இந்த கம்பெனியை வந்து எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? ராஜேஷ் என்டர்பிரைஸ், ராஜேஷ் என்ஜினியரிங் ஒர்க்ஸ், இந்த மாதிரிலாம் கம்பெனி நேம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கம்பெனி நேம்ஸ் இருக்குனாக்கா இவங்க வந்து ஏதோ ஒரு சின்ன மேனுஃபேக்சரிங் ஒர்க் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஓகே. ராஜேஷ் அசோசியேட்ஸ், ராஜேஷ் அண்ட் கோ, இந்த மாதிரிலாம் பேர் வச்சிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி பேர் வச்சிருந்தாக்கா அவங்க எதுல இருக்காங்கன்னு அர்த்தம்? சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்னு அர்த்தம். ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ரம்யா ட்ரேடர்ஸ், சுகுணா ட்ரேடர்ஸ், வேற ஏதாவது வந்து பிஸ்மி ட்ரேடிங் அண்ட் கோ. ஸோ இந்த மாதிரிலாம் பேர் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனியோட பேரை பார்த்தாவே நமக்கு என்ன தெரியணும்? அவங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். எதுக்காக நான் இதை ஃபர்ஸ்ட் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு செஷன் வந்து மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது கஸ்டமரோட இன்டராக்ஷனை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ கஸ்டமர் கிட்ட நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேசுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். சரி, நம்ம நார்மலா ஒரு கஸ்டமர் கிட்ட பேசுறோம்னாக்கா நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பேசியிருக்கோம் அதெல்லாமே நீங்க உங்க ஒரு சைட்ல வச்சிடுங்க. பட் இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு கஸ்டமர் கிட்ட பேசணும்னாக்கா, நம்ம கஸ்டமர் கிட்ட எதுக்காக பேசுறோம்? நம்பர் ஒன், நம்மளோட டாலி ப்ராடக்டை பத்தி நம்ம பேச போறோம். டாலி பிரைமோட ப்ராடக்ட். டாலி பிரைம்ல என்னென்னலாம் இருக்கு ப்ராடக்ட்? சில்வர்னு இருக்கு, கோல்டுன்னு இருக்கு. சில்வர்னா என்னது? சிங்கிள் யூசர். கோல்டுனா என்னது? மல்டி யூசர். ஸோ சிங்கிள் யூசர்னா ஒரே ஒரு சிஸ்டம்ல ஒர்க் ஆகும். மல்டி யூசர்னா மல்டிபிள் சிஸ்டம்ஸ்ல ஒர்க் ஆகும். பட் எல்லாமே நெட்வொர்க்ல கவர் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு என்ன அமௌண்ட் ஆகுது? 22,500 பிளஸ் ஜிஎஸ்டி வந்துடும். 22,500 பிளஸ் ஜிஎஸ்டி வந்துடும். மல்டி யூசரோட பிரைஸ் என்னது? ₹67,500 பிளஸ் ஜிஎஸ்டி. ஸோ ஒரு கம்பெனியில இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வாங்குறாங்கன்னு சொல்லும் போது இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ நாளைக்கு அவங்களால யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால லைஃப் லாங் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் டாலி பிரைம் இஸ் எ பர்பெக்சுவல் லைசன்ஸ். பர்பெக்சுவல் லைசன்ஸ்னா என்னது? லைஃப் லாங் ஃபுல்லாக அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா பர்பெக்சுவல் லைசன்ஸ்ன்னு சொல்லி. ஓகே. ஸோ இந்த பர்பெக்சுவல் லைசன்ஸ் வந்து இதை வாங்கிட்டாங்கனாக்கா அவங்க லைஃப் லாங் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, டாலியில் வேற ஏதாவது ப்ராடக்ட் இருக்கானாக்கா எஸ், டாலியில் வேற ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது என்னன்னாக்கா டாலி சாஃப்ட்வேர் சர்வீஸ். ஸோ டாலியில் டாலி சாஃப்ட்வேர் சர்வீஸ்ன்னு இருக்கு. இந்த டாலி சாஃப்ட்வேர் சர்வீஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்வர்னு இருக்கு, கோல்டுன்னு இருக்கு. சில்வர்னா என்னது? சிங்கிள் யூசர். கோல்டுனா என்னது? மல்டி யூசர். சரி, இந்த டாலி சாஃப்ட்வேர் சர்வீஸ் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா? வேணும்னாக்கா எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் அவங்க ஆல்ரெடி இந்த டாலி பிரைம் லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்கனாக்கா அவங்களால இந்த டாலி சாஃப்ட்வேர் சர்வீசஸை யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, டாலி சாஃப்ட்வேர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 1 இயர் 2 இயர்ஸ்ன்னு சொல்லி 2 டைப் இருக்கு. ஓகேவா? ஸோ டாலி சாஃப்ட்வேர் சர்வீஸ் 1 இயர்க்கு அவங்க பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 இயர்க்கு பண்ண போறாங்கனாக்கா இதோட ப்ரைஸ் வந்து 4,500 பிளஸ் ஜிஎஸ்டி. ஓகேவா? எஸ். இதே மல்டி யூசரா இருந்தாக்கா 13,500 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து அவங்களுக்கு வரும். ஸோ இது வந்து என்னது? டாலி சாஃப்ட்வேர் சர்வீஸை 1 இயர்க்கு பண்ற மாதிரி இருந்தா நமக்கு இது ப்ரைஸ் வரும். ஸோ இதே டாலி சாஃப்ட்வேர் சர்வீஸ் 2 இயர்ஸ்க்கு பண்றாங்கனாக்கா 2 இயர்ஸ்க்கு பண்ணும்போது இதோட ப்ரைஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா 8,100 பிளஸ் ஜிஎஸ்டி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24,000
300 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து. ஸோ நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து இதுதான் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ வந்து ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து என்னது, டேலி பிரைமோட லைசன்ஸ், இன்னொன்று டேலி சாஃப்ட்வேர் சர்வீசஸ்க்கான டீடைல். இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சரி, இந்த டேலி ப்ராடக்ட் யார் பண்ண போறாங்கனாக்கா, இந்த ப்ராடக்ட் மோஸ்ட்லி யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ண போறோம்னா, நியூ கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்ண போறோம். இந்த ப்ராடக்டை யாருக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது 1 இயர் 2 இயர் இல்லையே சார். மற்றவங்களுக்கு கேட்குதா? ஹலோ ஹலோ. எஸ், என்னோட வாய்ஸ் மற்றவங்களுக்கு கேட்குதா? கிளியரா இருக்கா? இல்லை சாட் பாக்ஸில் கூட டைப் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ டாலி பிரைம் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, டாலி பிரைம்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இது வந்து புது கஸ்டமர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த கஸ்டமரை இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, லாக் அவுட் பண்ணிட்டு ஒரு வாட்டி லாகின் பண்ணி பாருங்க. ஒருவேளை நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கலாம். ஆமா, வெளியே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணி பாருங்க. சரியா? ஹலோ. ஓ, ஓகே. ஸோ இங்க டேலி ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புதுசா நம்ம வாங்க போறவங்களுக்கு எஸ். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், நியூ லைசன்ஸ்ன்னு சொல்றோம், நியூ பேக்குன்னு சொல்றோம். ஸோ ஒன்று வந்து நியூ பேக், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட்வேர் சர்வீஸ். இதை ஷார்ட்டா வந்து டிஎஸ்எஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க நியூ பேக்காக நீங்க கஸ்டமர் கிட்ட பேசினாலும் சரி, இல்லை டிஎஸ்எஸ்க்காக கஸ்டமர் கிட்ட பேசினாலும் சரி, அவங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இண்டஸ்ட்ரின்னு சொல்லும் போது ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். சரி, டேலி பிரைம் ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணா அது அவங்கள லைஃப் லாங் ஃபுல்லா யூஸ் பண்ணலாம்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ லைஃப் லாங் ஃபுல்லா யூஸ் பண்ணலாம்னாக்கா டேலியில இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் அவங்களுக்கு தேவையான ஃபீச்சரை யூஸ் பண்ண போறாங்க. அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் இருக்கு, இல்லை அவங்க ஒர்க் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வருது, எரர் வருதுனாக்கா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒர்க். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, எல்லாருமே டேலியை வந்து புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் 20 வாட்டி 30 வாட்டி ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் தெரியும்னு அர்த்தம். 30 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்டை நீங்க தரோ பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி யாரோ ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம், சார் நான் வந்து பர்ச்சேஸ் பில் போடுறேன் சார், ஜிஎஸ்டி கால்குலேட் ஆக மாட்டேங்குது சார், எனக்கு சேல்ஸ் பில் போடுறேன் சார், எனக்கு ஜிஎஸ்டி கால்குலேட் ஆக மாட்டேன்துன்னு யாராவது என்கிட்ட கேட்டா, சரிப்பா அடுத்த ஸ்டெப்பு இதை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்கா, சரி நீங்க இந்த இடத்துல போய் இதை சேஞ்ச் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி என்னால் எப்படி சொல்ல முடியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு 100 வாட்டியாவது என்டர் பண்ணி என்டர் பண்ணி என்டர் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி என்டர் பண்ணும்போது நான் ஒரு வாட்டி என்டர் பண்ணியிருப்பேன். செகண்ட் டைம் பண்ணும்போது எனக்கு தெரியாம நானே மிஸ்டேக்கும் பண்ணுவேன். அந்த மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் பண்ணேன், ஏன் இது பண்ணேன்னு சொல்லி உட்காந்து ரிவைஸ் பண்ணிட்டு திருப்பி தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம், சிக்ஸ்த் டைம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அது பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து தரவாயிடுது. யாரு என்ன டவுட் கேட்டாலும் ஓகே, எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணா என்ன ப்ராப்ளம் வரும்னு ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்றதோ 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்றதோ முக்கியம் கிடையாது. மல்டிபிள் டைம்ஸ் நீங்க தரோ ஆகுற வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ டேலி ப்ராடக்டை நீங்க ஏற்கனவே டேலி வெளியில எங்கேயாவது கத்துருந்தாலும் சரி, இல்லை டேலியே தெரியாதுனாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா டேலியை வந்து கத்துக்க ஆரம்பிங்க. ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி அட்லீஸ்ட் மினிமம் 1 hour தனியா ஒதுக்கிடுங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், டேலி வந்து என்ட்ரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், ஃபாஸ்டா பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு 1 hour வந்து தனியா அலோகேட் பண்ணிக்கோ. ஏன்னா இந்த ப்ராடக்டை நம்ம கஸ்டமர் கிட்ட கொண்டு போக கஸ்டமருக்கும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம கிட்ட தான் கேட்பாங்க. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்எஸ். டிஎஸ்எஸ் சொல்லும்போது எஸ், இதுதான் நம்ம டேலி சாஃப்ட்வேர் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டேலி சாஃப்ட்வேர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டேலி சாஃப்ட்வேர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சார் நீங்கள் தான் சொன்னீங்க டேலி சாஃப்ட்வேர் வாங்கினாவே அது லைஃப் ஃபுல்லாக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த சாஃப்ட்வேர் சர்வீஸ் எதுக்காக தேவைப்படுது? ஸோ இது கொஸ்டின் அது. ஸோ இந்த டேலி சாஃப்ட்வேர் சர்வீஸ் யூஸ் பண்ணால் இதுக்குன்னு ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸோ அந்த பெனிஃபிட்ஸையும் வந்து நம்ம மெயினாக வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எது நம்ம ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க்குக்கான பெனிஃபிட்ஸ்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? ஸோ நீங்கள் நியூ பேக் விற்றாலும் சரி, டிஎஸ்எஸ் பண்ணாலும் சரி, அந்த டிஎஸ்எஸ்க்கான ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. சரி, டிஎஸ்எஸ் பண்றதால என்ன பெனிஃபிட் எனக்கு? ஸோ டிஎஸ்எஸ் பண்ணணும்னாக்கா என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகி இருக்கு. சரி, என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட், ஸோ இது ஒரு சிலருக்கு நான் ஆல்ரெடி அனுப்பியிருப்பேன். இல்லைனாக்கா இங்க வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர் ஆஃப் டிஎஸ்எஸ். இந்த பெனிஃபிட்டை வந்து 2 டைப்பா பிரிக்கலாம். ஒன்று டேலி ப்ராடக்ட் அண்ட் கம்ப்ளைன்சஸ் சர்வீசஸ். சார், இந்த டேலி எப்போத்துல இருந்து நம்ம இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1986ல இருந்து இருக்கும். எப்போத்துல இருந்து இருக்கும்? 1986ல இருந்து இருக்கும். ஓகேவா? எஸ். இந்த 1986ல இருந்து இருக்கும். நிறைய பேர் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாம், இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாம். அவங்க வாங்கும்போது டேலி 7.2, 8.1 இல்லை டேலி ERP9 ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றது என்னது? டேலி பிரைம் ரிலீஸ் 7 வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னாக்கா டேலி பிரைம் ப்ராடக்ட் அப்டேட்ஸ். லேட்டஸ்டா எந்த ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்மளால ஈஸியா அப்டேட் பண்ணிக்க முடியும். நம்பர் 1. டாக்ஸ் சம்பந்தமா எந்த அப்டேட்ஸ் வந்தாலும், அதாவது டாக்ஸ் சம்பந்தமா கவர்மெண்ட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் எஸ், அந்த அப்டேட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டேலியில அப்டேட் ஆகிடும். இது ரெண்டும் எப்போ ஆக்டிவேட் ஆகும்? இந்த டிஎஸ்எஸ் நீங்க ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். உங்களோட லைசன்ஸ் ரெகுலரா ஒர்க் ஆகும், அதுல எந்த விதம் சந்தேகமும் கிடையாது. சார், நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் சார், டேலி ERP9 வாங்கினேன் சார், அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த டேலி ERP9ல என்ன இருந்ததோ அது மட்டும்தான் என்னால் என்னோட லைஃப் லாங் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். இப்போ புதுசாக வந்த ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியாது. அந்த புதுசாக வந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் டிஎஸ்எஸ்ஸை வந்து ரெனியூ பண்ணணும்.
ரெனியூ பண்ணிட்டு என்னோட ப்ராடக்டை டாலி இஆர்பி 9லேருந்து டாலி பிரைம் ரிலீஸ் 7க்கு அப்கிரேட் பண்ணிட்டேனாக்கா, எஸ், டிஎஸ்எஸ் பண்ணிட்டாவே இந்த அப்கிரேடேஷனுக்கு நீங்கள் வேற எந்த சார்ஜஸும் பண்ண தேவையில்ல. ஈஸியாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே நம்ம ப்ராடக்டை அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எஸ், அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாச்சுட்டரி அப்டேட்டும் கிடைக்கும், ப்ராடக்ட் அப்டேட்டும். இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டாலி கனெக்டட் சர்வீசஸ். ஸோ இந்த டாலி கனெக்டட் சர்வீசஸ்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. என்னென்ன லிஸ்ட்? எஸ், ஆட்டோ பேக்கப் நம்மளால எடுக்க முடியும். ஆட்டோ பேக்கப் நம்மளால எடுக்க முடியும், நம்பர் 1. ஜிஎஸ்டி ரிட்டர்னை நம்ம டாலியிலேருந்தே அப்லோட் பண்ணி ஃபைல் பண்ண முடியும். அப்லோடு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ், ஜிஎஸ்டிஆர் 1 இருக்கட்டும், ஜிஎஸ்டிஆர் 3B இருக்கட்டும், நம்ம டாலியிலேருந்து டைரெக்டாக நம்மளால அப்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ், ஸோ நம்மளால டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைலிங், இன்வாய்ஸ் ஜென்ரேஷன், இவே பில் ஜென்ரேஷன், QR code generation, sending WhatsApp messages, data synchronization, .NET remote access, Tally reports in browser, Bharat Connect, Tally Drive. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளோட டாலியில் இருக்கானா இருக்கு. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணணும்னாக்கா இந்த டிஎஸ்எஸ் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். சார், இப்போ ஒரு கொஸ்டின் வருது. ஒரு கஸ்டமர் ஆல்ரெடி இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய கஸ்டமரா இருக்கார். அவரு டிஎஸ்எஸ் ஏற்கனவே இருக்கு, இன்வாய்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஓகேவா? ஓகே. இப்போ அவருக்கு டிஎஸ்எஸ் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டிஎஸ்எஸ் வந்து 1 இயர் இல்லை 2 இயர் இப்படி தான் நம்ம பண்ண முடியும். அவர் 1 இயர் டிஎஸ்எஸ் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அது முடிஞ்சு போச்சு. அவரால் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுமானாக்கா இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியாது. பட் டாலி யூஸ் பண்ண முடியுமா? டாலி யூஸ் பண்ணலாம். டாலி யூஸ் பண்ணலாம். அவருக்கு தேவையான ஸ்டாக் ஐட்டம் அவரே கிரியேட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பில் போடலாம், சேல்ஸ் பில் போடலாம். டெய்லி அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரோ அது எல்லாமே பண்ண முடியும். டாலி எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது. பட் இன்வாய்ஸ் மட்டும் ஜென்ரேட் ஆகாது. இவே பில் போடணுமா? இவே பில் ஜென்ரேட் ஆகாது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ண தெரியணும். ஆர் அந்த ஃபீச்சர்னா என்னன்னாவது நமக்கு சொல்ல தெரியும். ஓகேவா? எஸ். சரி, இந்த ஃபீச்சர் எல்லாமே ரிலீஸ் 7ல் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா, டாலி பிரைம் ரிலீஸ் 1, ரிலீஸ் 2, ரிலீஸ் 3, ரிலீஸ் 4, ரிலீஸ் 5, ரிலீஸ் 6, ரிலீஸ் 7, இத்தனை ரிலீஸ்லையும் நமக்கு வந்திருக்கிற அப்டேட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நான் இதில் வந்து லிஸ்ட் அவுட்டே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை பற்றி எனக்கு தெரியணும். சார், எனக்கு அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணாவே வந்து என்கிட்ட ஒரு மாதிரியா பேசுற சார் கஸ்டமருக்கு. சார், ரொம்ப ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ஒரு கஸ்டமர் அவருக்கு இன்வாய்ஸை அவர் பண்ணணும்னு சுச்சுவேஷன் வரும்போது டாலியிலேருந்து இன்வாய்ஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை அவருக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கா என்ன ஆகும்? டாலியிலேருந்து இன்வாய்ஸ் பண்ணுவாரா? எஸ். அவர் டிஎஸ்எஸ் முடிஞ்சிச்சுன்னா இன்வாய்ஸ் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? சார், எனக்கு இன்வாய்ஸ் ஒர்க் ஆகலை, எனக்கு இம்மீடியட்டாக டிஎஸ்எஸ் ரெனியூ பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கஸ்டமரே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உங்களை ஆக்டிவேட் பண்ண சொல்லுவார். ஸோ நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கஸ்டமர் கிட்ட பேசி அந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணணும், டிஎஸ்எஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற ஃபீச்சரை உங்கள் கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு இந்த ஃபீச்சர்ஸில் ஏதாவது 1, 2, 3, 4 ஏதாவது ஒரு ஃபீச்சரை அந்த கஸ்டமரை டே டு டே பேசிஸில் யூஸ் பண்ண வைங்க. ஒன்ஸ் அதை யூஸ் பண்ண வச்சிட்டோம்னாக்கா அதை யூஸ் பண்ணணும்னா என்ன தேவை? டிஎஸ்எஸ் தேவை. அவர் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்க, ஒரு 4 மாதம் யூஸ் பண்ணுறாரு, அவரோட டிஎஸ்எஸ் முடிஞ்சு போச்சு. இது இந்த 4 ஃபீச்சரும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. அப்போ அவரே என்ன பண்ணுவார்? சார், எனக்கு டிஎஸ்எஸ் அப்டேட் பண்ணி கொடுங்க சார், இந்த ஃபீச்சர்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம கிட்ட வந்து கேட்பார்.
ஸோ இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற ஃபீச்சர்ல கிட்டத்தட்ட நிறைய ஃபீச்சர் வந்து நம்ம இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த ஃபீச்சர்ஸ்ல ஏதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஃபீச்சரை அவங்கள யூஸ் பண்ண வைங்க. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட், டாலி பிஸ்னஸ் கன்வீனியன்ட் சர்வீஸ், பிஆர்எஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த பிஆர்எஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி, எஸ், கனெக்டட் பேங்கிங் கனெக்டட் பேமெண்ட்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இப்போ ரிலீஸ் 6 and 7ல வந்து அட்லீஸ்ட் ஒரு சில கஸ்டமருக்கு இதை யூஸ் பண்ண வைங்க. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த பெனிஃபிட்ஸ்ல இத்தனை ஃபீச்சர்ல ஏதாவது ஒரு ஃபீச்சரோ ரெண்டு ஃபீச்சரோ மூணு ஃபீச்சரோ அந்த கஸ்டமரை நீங்க யூஸ் பண்ண வச்சிட்டீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கஸ்டமரே நெக்ஸ்ட் டைம் வந்து உங்ககிட்ட ஃபோன் பண்ணி அதுக்கான டீட்டெயிலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சார் அவருக்கு இ இன்வாய்ஸ் இல்லைன்னு சொல்றா சார், என்ன சார் பண்றது? இவே பில்லை யூஸ் பண்ண சொல்லுங்க சார். இவே பில்லே வேணான்னு சொல்றாரு சார். ஜிஎஸ்டி ரிட்டர்ன் யார் ஃபைல் பண்றான்னு கேட்டு ஜிஎஸ்டி ரிட்டர்னை டாலில இருந்தே அவங்கள ஃபைல் பண்ண வைங்க. சார் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஆடிட்டர் தான் பண்றாருன்னு சொல்றாரு. டெய்லி அவரோட கம்பெனியை வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க சார். அவங்களே ஓன் பேக்கப் வச்சிருக்காங்களா சார்? சார் டாலியில அவங்களோட பில்லுக்கு தேவையான பேமெண்ட் ரெக்வஸ்ட்டுக்கு கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ண சொல்லுங்க. இது கண்டிப்பா வேற யாருமே வெளியில எல்லாம் கொடுத்து பண்ண முடியாது. டாலில இருந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறதுக்கு ஸ்டெப் கிரியேட் பண்ணி கொடுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கனெக்ட், பாரத் கனெக்டா ஒரு யூஸ் பண்ண வைங்க. பர்ச்சேஸ் பில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டு வரலாம் சார்னு சொல்லி பாரத் கனெக்டை யூஸ் பண்ண சொல்லுங்க. டாலி டிரைவை யூஸ் பண்ண சொல்லுங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃபீச்சர் கண்டிப்பா யூஸ் ஆகும். அப்படி இல்லையா பிஆர்எஸ்க்கு சொல்லி கொடுங்க. ஸோ இந்த ஃபீச்சர் எல்லாமே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் தரோவாகணும். ஸோ நம்ம எல்லாருமே வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதால நிறைய ஃபீச்சரை பற்றியான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ ஒரு கஸ்டமரை டிஎஸ்எஸ் பண்ண வைக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் டிஎஸ்எஸ் பண்ணா என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிற லிஸ்ட் வந்து டிஎஸ்எஸ்க்கான பெனிஃபிட்ஸ். இந்த டிஎஸ்எஸ் பெனிஃபிட்ஸை தான் நான் இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ஃபீச்சரை வந்து நம்ம ஒவ்வொரு ஃபீச்சரையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, நம்ம எல்லாருக்குமே வந்து டாலி யூஸ் பண்ண தெரியும். கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ண, சேல்ஸ் பில் எல்லாம் போட தெரியும். இந்த கியூஆர் கோடு ஜென்ரேஷன் நம்ம டாலியில பண்ண முடியுமானாக்கா தாராளமாக பண்ணலாம். இது டிஎஸ்எஸ் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரே ஒரு சின்ன அப்டேட் மட்டும் நான் போடுறேன். ஸோ சாம்பிள் கம்பெனி கிரியேட் பண்ணுது. இப்போ இந்த கம்பெனியில நம்ம வந்து சேல்ஸ் பர்ச்சேஸ் என்ட்ரிலாம் போட்டிருக்கோம். ஓகேவா? சேல்ஸ் என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சேல்ஸ் என்ட்ரிலாம் போட்டு இப்போ இந்த பில்லோட வேல்யூ என்ன ஆகுது? 1,37,360 வருது. இதை பிரிண்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? மேலே பிரிண்ட்னு கிளிக் பண்ணி கரண்ட் பேஜ்னு கொடுத்து ப்ரீவியூன்னு கொடுத்தாக்கா நமக்கு ப்ரீவியூ வந்து டிஸ்பிளே ஆகும். கரெக்டா? எஸ். ஸோ ப்ரீவியூன்னு கொடுத்தாக்கா நமக்கு ப்ரீவியூ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். சார் இந்த அமௌண்ட்டுக்கான கியூஆர் கோடை நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியுமானாக்கா எஸ், முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் நம்ம டாலியில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டெப் நான் உங்களுக்கு அப்புறமா டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ என்னோட கம்பெனி நேம் வந்துடும். என்னோட கம்பெனியில் நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு யூபிஐ ஐடின்னு சொல்லி இருக்கு இல்லையா? எஸ், அந்த யூபிஐ ஐடியை மட்டும் நான் இங்கே என்டர் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். இல்லை,
இல்ல இல்ல, நான் இதை தனியா நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த டிஎஸ்எஸ் பெனிஃபிட் சொல்றேன் இல்லையா, அந்த டிஎஸ்எஸ் பெனிஃபிட்டுக்காக நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்டா என்டர் பண்றேன். நம்ம இன்னைக்கோட முடிக்க போறது இல்லை. ஸோ இதை வந்து டெய்லி வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து உட்காந்து ஃபுல்லா செக் பண்ண தான் போறோம். ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி சரி, ஓகே. சரி, என்னோட யூபிஐ ஐடி மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி செட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஜென்ரேட் பேமெண்ட் லிங்க்னு கொடுத்தாங்கனாக்கா எனக்கு என்ன ஆகும்? ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் எடுத்தேனாக்கா என்னோட பில்லை பிரிண்ட்ல கரண்ட் பேஜில் போயிட்டு ப்ரீவியூன்னு கொடுத்தாக்கா இங்க பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கியூஆர் கோடு வந்துருச்சு. இப்போ நீங்க உங்க மொபைலை வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னாக்கா டைரக்டா அமௌண்ட் 137,360 காமிக்கும். உங்களை என்ன என்டர் பண்ண சொல்லும்? உங்களோட பின்னை மட்டும் என்டர் பண்ண சொல்லும். பின் என்டர் பண்ண அடுத்த செகண்ட் என்னோட பேங்க்குக்கு வந்து. ஸோ நீங்க ஏதாவது கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது அங்க வந்து கியூஆர் கோடு வந்து வச்சிருப்பாங்க. அந்த கியூஆர் கோட்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனியோட அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்கும். ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட்டை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின்ன போடுவோம். பட் இந்த மாதிரி கியூஆர் கோடை வந்து நீங்க ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்கும் நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு கஸ்டமர் வந்து வேண்டான்னுலாம் சொல்ல மாட்டாரு. அவருக்கு சார் உங்களை நீங்க பில்லு கொடுக்கும்போது இதெல்லாம் சேர்த்து பண்ணிக்கோங்க சார், ஈஸியா இருக்கும்னு சொன்னா, இல்லப்பா எனக்கு இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் வேண்டான்னுலாம் சொல்ல மாட்டாரு. டைரக்டா அவரோட அக்கௌண்ட்டுக்கே வரப்போகுது. இது ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம கஸ்டமருக்கு வந்து யூஸ் பண்ண சொல்லி தரணும். நான் எதுக்காக நான் இதை போட்டு காமிச்சேன்னாக்கா, சார் இப்போ நம்ம டேலியோட கனெக்டட் சர்வீசஸ்ல இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கு. இத்தனை ஃபீச்சரையும் நம்ம கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கலாமான்னு கேட்டா ஒரு சில கஸ்டமர் எல்லா ஃபீச்சரையுமே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில கஸ்டமருக்கு எல்லா ஃபீச்சரும் தேவைப்படாது. இப்போ நான் ஜிஎஸ்டின்னு சொல்றேன். ஜிஎஸ்டி அதே கஸ்டமர் ஃபைல் பண்றாருனாக்கா இந்த ஜிஎஸ்டி எல்லாமே அவருக்கு சொல்லி கொடுத்துட்டாக்கா அவர் ஜிஎஸ்டி ரெகுலரா டேலில இருந்தே பண்ண ஆரம்பிச்சிடுவார். இ இன்வாய்ஸ் எல்லாருமே பண்ண முடியுமானாக்கா அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. அந்த அவங்களால மட்டும்தான் இ இன்வாய்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். இவே பில் எல்லாருக்குமே தேவைப்படும். பட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு இவே பில் தேவைப்படாது. ஸோ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இந்த ஃபீச்சர்ஸை நம்ம எப்படி கொண்டு போய் கம்பெனி அந்த கஸ்டமர் கிட்ட சேர்க்க போறோம். ஓகேவா? எஸ். இங்க நம்ம பார்க்க போற விஷயம் முக்கியமான விஷயம். ஸோ இன்னைக்கு இந்த லிஸ்ட் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இந்த லிஸ்ட்ல நம்ம இப்போ ஒரு கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னாக்கா இதுல இருக்கிற ஏதாவது ஒரு ஃபீச்சரை அவங்களுக்கு டெமோ கொடுத்து அவங்கள யூஸ் பண்ண வைக்கணும். நம்பர் ஒன். சார், இந்த மாசம் கியூஆர் கோடை எடுத்துக்கிறேன், இந்த மாசம் இவே பில்லை எடுத்துக்கிறேன். எஸ், இதை ரெண்டுத்த மட்டும் எல்லா கஸ்டமருக்கும் கொண்டு போய் சேரும். எல்லா கஸ்டமரையும் இவே பில்லை ஜென்ரேட் பண்ண வைங்க, எல்லா கஸ்டமரையும் கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ண வைங்க. சார், இந்த டாலி டிரைவ், ஆட்டோ பேக்கப், ஷெட்யூல் பேக்கப், எஸ் அதையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஃபீச்சரா நீங்க தரவு பண்ணி அதை கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்ல, அவரை டே டு டே பேசிஸ்ல இனிஷியலா யூஸ் பண்ண வைங்க. ஒன்ஸ் அவங்கள ரெகுலரா யூஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னாக்கா எஸ், தே பிகம் என்ன சொல்றது, அந்த ஃபீச்சருக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. ஒன்ஸ் அந்த ஃபீச்சருக்கு அடாப்ட் ஆயிட்டாங்கனாக்கா அந்த ஃபீச்சரை ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபீச்சரை ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தேவை? டிஎஸ்எஸ் வந்து கண்டிப்பா நமக்கு தேவை. இதே மாதிரி நான் நிறைய வாட்டி நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பேன். என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னாக்கா, சார் என் கஸ்டமர் இருக்கா சார், என் கஸ்டமர் கிட்ட பேசுறேன். என் கஸ்டமர் கிட்ட பேசும்போது, சார் குட் மார்னிங் சார், நான் வேலாயுதம் பேசுறேன் சார், ஸ்கில் பிளான்ல இருந்து பேசுறேன் சார், டாலி. ஆ எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நாள் ஆச்சு சார் உங்ககிட்ட பேசி. நம்மளது டிஎஸ்எஸ் முடிய போகுது சார், கொஞ்சம் ரெனியூ பண்ணிக்கோங்க சார்.
இப்படி பேசினா ஒர்க் அவுட் ஆகுமானாக்கா ஆகும், ஆகாது. நான் பேசுனது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா 100% கரெக்ட். ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க ஒரு 10 பேர் கஸ்டமருக்கு பேசுனீங்கன்னா ஒரு கஸ்டமர் இல்ல 2 கஸ்டமர் ஓகேன்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கிற 8 கஸ்டமர் இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறமா கால் பண்ணான்னு சொல்லி வச்சிருவாங்க. ஏன்னா நீங்க அவங்க கிட்ட காசு கேட்குறீங்க. டிஎஸ்எஸ் ரினியூ பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பே பண்ணணும். ஸோ நீங்க காசு கேட்குறீங்கன்னாக்கா நீங்க அந்த கஸ்டமருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா? இந்த மந்தோ லாஸ்ட் மந்தோ அதுக்கு முன்னாடி மந்தோ அந்த கஸ்டமர் கிட்ட எப்பயாவது நீங்க பேசியிருக்கீங்களா? நம்ம பேசினதே கிடையாது. போன வருஷம் டிஎஸ்எஸ் ரெனியூ பண்ணும்போது பேசியிருப்போம். அதோட அந்த கஸ்டமரை மறந்தே போயாச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் இந்த கஸ்டமர் கிட்ட இப்பதான் பேசவே ஆரம்பிக்கிறோம். எந்த காலத்திலையும் கஸ்டமர் கிட்ட இன்டராக்ட் பண்றத கேப்பே விடாதீங்க. ஒவ்வொரு மாசமும் கஸ்டமர் கிட்ட பேசணும். சார், எங்களுக்கு வந்து 1000 கஸ்டமர் இருக்காங்க சார். 1000 கஸ்டமர் கிட்டயும் மாசம் மாசம் எப்படி சார் பேச முடியும்? அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துல பேசாம வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு 150 கஸ்டமர். ஒன்றும் தேவையில்ல. ஃபோன் பண்ணி, சார் குட் மார்னிங் சார், நான் வேலாயுதம் பேசுகிறேன் சார், டாலிலேருந்து பேசுகிறேன் சார், ஸ்கில் பிளான் கன்சல்டன்ட். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார். இல்லை சார், நம்ம ஜஸ்ட்டு கர்டசி கால் தான் சார். நமக்கு டேலியில் ஏதாவது டவுட் இருக்கா, கிளாரிஃபிகேஷன் இருக்கா? இருந்தால் சொல்லுங்கள் சார், நாங்கள் கிளாரிஃபை பண்ணி தரோம் சார். வேறு எதுவும் இல்லை சார். ஜஸ்ட்டு டேலியை பற்றி கேட்குறதுக்காக தான் சார் ஃபோன் பண்ணேன். இப்போ எதுவும் இல்லையா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்க சார், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சார். தேங்க்யூ சார். சார் என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சார், மறக்காமல் கால் பண்ணுங்க சார். எஸ். அவருக்கு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ ஃபோன் பண்ணி, சார் வேலாயுதம்னு ஒருத்தன் நான் இங்கே இருக்கேன், டேலியில் வேலாயுதம்னு சொல்லி இருக்கேன், ஓகேவா, ஸ்கில் பிளான் கன்சல்டன்ட்லேருந்து இருக்கேன்னு சொல்லி அட்லீஸ்ட் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ அந்த கஸ்டமருக்கு போய் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா நான் டிஎஸ்எஸ்க்கு பேசும்போது எனக்கு சப்போர்ட் ஆகுமானாக்கா சப்போர்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு 4 கால் பண்ணியிருக்கேன்னாக்கா அடுத்த வாட்டி நான் ஃபோன் பண்ணி சார் டிஎஸ்எஸ் பத்தி பேசும்போது அவரு இம்மீடியட்டா பண்ணிக்கலாமேப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா, பட் இந்த வாரம் வேணாம் அடுத்த வாரம் பண்ணிக்கிறியா, இப்படியாவது பேசுவார். நான் போன வருஷம் பேசுனது அதோட இந்த வருஷம் தான் பேசுறேன்னாக்கா கண்டினியூட்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டினியூட்டியே இருக்காது. சரி, இது ஒரு டைப் ஆஃப் பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் த கஸ்டமர். நீங்க எந்த அளவுக்கு உங்க கஸ்டமர் கிட்ட இன்டராக்ட் பண்ணி பேசுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கேட்கக்கூடிய விஷயத்த உங்க கஸ்டமர் வந்து பண்ணுவாங்க. சரிங்க சார், இது எல்லாமே ஓகே சார். இப்போ எனக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோட கஸ்டமர் கிட்ட நான் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். இப்போ நான் அந்த கஸ்டமர் கிட்ட பேசி டிஎஸ்எஸ் வந்து எப்படி சார் ரெனியூ பண்றது? இது செகண்ட். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இது என்னது? ஜூன் மந்த். ஜூன் மந்த் எக்ஸ்பைரி ஆகிற லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஜூலை மந்த் எக்ஸ்பைரி ஆகிற லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். மே மந்த் ஏற்கனவே எக்ஸ்பைரி ஆன லிஸ்ட் இருக்கும். மே மந்த், ஜூன் மந்த், ஜூலை மந்த், இந்த 3 மாசத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லா கஸ்டமர்கிட்டையும் பேசுங்க. சார் குட் மார்னிங் சார், வேலாயுதம் பேசுறேன் சார், ஸ்கில் பிளான்ல இருந்து பேசுறேன் சார். நமக்கு டேலியில் ஏதாவது டவுட் இருக்கா சார்? நமக்கு டேலியில் ஏதாவது query இருக்கா சார்? சொல்லுங்க சார். நாங்கள் வந்து கஸ்டமர் வீக்குன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா கஸ்டமருக்குமே ஃபோன் பண்ணுறோம் சார். அவங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்தாக்கா நாங்கள் பண்ணி தரோம் சார். அதுக்காக தான் சார் ஃபோன் பண்ணேன். அப்படியா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார், சூப்பர் சார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் டவுட் இருக்குன்னு சொன்னா என்ன டவுட்டு, என்ன ப்ராப்ளம் டீட்டெயிலாக கேட்டுட்டு, சார் உங்களால சால்வ் பண்ண முடியும்னா சால்வ் பண்ணுங்க, இல்லைன்னா பெஸ்ட் என்ன பண்ணுங்க, என்ன டவுட்டுன்னு கேட்டுட்டு சார் என்னோட டெக்னிக்கல் டீமை நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண சொல்றேன் சார், எத்தனை மணிக்கு சார் ஃபோன் பண்ணட்டும்,
இந்த டீட்டெயிலை வாங்கிட்டு கரெக்டா அத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணி அந்த கஸ்டமருக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. மறுநாள் மறுபடியும் அதே கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி வேலாயுதம் தான் சார் பேசுகிறேன் சார். நேற்று பேசும்போது ஒரு டவுட்டு பற்றி சொல்லியிருந்தீங்க. நானும் டீமை வந்து கிளாரிஃபை பண்ண சொன்னேன். கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அதான் உங்களுக்கு ஓகேவா சார்? கிளியர் ஆயிடுச்சா சார்? டவுட் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சா சார்? கிளியர் ஆயிடுச்சுப்பா, கிளியர் ஆயிடுச்சுப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அப்படியே வைக்காதீங்க சார். எனக்கு கால் பண்ணுங்க சார், இல்லை நம்ம டீமுக்கு கால் பண்ணுங்க சார். நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சார். ஓகே. ஸோ இப்போ அந்த கஸ்டமர் ஹாப்பியான்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ், அந்த கஸ்டமர் வந்து ஹாப்பி. இப்போ நீங்க வந்து ஸ்லோவா, சார் ஓகே சார், சூப்பர் சார். சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். என்னப்பா? சார் ஒன்றும் இல்லை, நம்மளது டிஎஸ்எஸ் வந்து போன மாசமே முடிஞ்சிச்சு. அது கொஞ்சம் ரெனியூ பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே சார். இப்போ அதுக்கு என்னப்பா பண்ணிக்கலாமே. எஸ், நீங்க உங்க கஸ்டமருக்கு நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, உங்க கஸ்டமருக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்கீங்கனாக்கா, கண்டிப்பா நீங்க டிஎஸ்எஸ்க்காக ஃபோன் பண்ணும்போது அது கண்டிப்பா நடந்தே தீரும். இதுக்கு தான் நம்ம டேலியில என்ன கொண்டு வந்திருக்காங்கனாக்கா, இப்போ சிஎம்பி டாஸ்க்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிஎம்பி டாஸ்கோட அப்ஜெக்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்ககிட்ட எவ்வளோ கஸ்டமர் பேஸ் இருக்கோ எல்லா கஸ்டமர்கிட்டையும் நீங்க பேச போறீங்க. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கஸ்டமரை நீங்க டச் பண்ணியே ஆகணும். ஸோ ரெகுலரா கஸ்டமர் கிட்ட பேசுங்க. சரியா? அவ்வளோலாம் பேச முடியாது சார். அட்லீஸ்ட் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி கஸ்டமருக்கு ட்ரைனிங் செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணி, அதுல அப்போ வந்திருக்கிற ஃபீச்சரை பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஜாயின் பண்றாங்க, ஜாயின் பண்ணல சார். ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியா இந்த QR கோடு பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு சார். ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஒரு செஷன் ஒன்று போட்டு QR கோடை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அட் அ டைம்ல ஒரு 30 பேர் ஜாயின் பண்றாங்களா, 50 பேர் ஜாயின் பண்றாங்களா, 60 பேர் ஜாயின் பண்றாங்களா கஸ்டமர்ஸ், ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் மட்டும் கண்டக்ட் பண்ணுங்க. 1 ஹவர்ல அந்த 60 பேருக்கும் உங்களுக்கு இந்த QR கோடு பத்தி இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியாச்சா? எஸ். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுமோ நம்ம ஆன்லைன்ல எடுத்துடலாம். ஒன்ஸ் எடுத்தோன்னா அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்களா? 60 பேர் அட்டன் பண்றாங்கன்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு 10 பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா? எஸ். அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எதுக்குள்ள வந்துருவாங்க? டிஎஸ்எஸ்குள்ள வந்துருவாங்களா? எஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா? எஸ். இதுதான் நம்ம டிஎஸ்எஸ் பண்றதுக்கான மெத்தடு. ஸோ நான் எதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயில்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்னென்னலாம் ப்ராடக்ட் இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? நம்ம கிட்ட இருக்கிறது நியூ பேக்குக்கான ப்ராடக்ட். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறது டிஎஸ்எஸ்க்கான ப்ராடக்ட். இதை தவிர இன்னும் வேற சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். சரி, நான் எதுக்காக இந்த செஷனை வந்து இந்த மாதிரி கண்டக்ட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை ஒரே நாள்ல ஃபுல்லா டம்ப் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஒரே நாள்ல ஃபுல்லா நம்மளால சொல்லி தர முடியும். பட் ஸோ ஸ்லோவா ஒவ்வொரு பாயிண்டா நம்ம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டிஎஸ்எஸ்னா என்ன, டிஎஸ்எஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்னன்ற லிஸ்ட் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? இதுல இருக்கிற ஏதாவது 1 2 3 4 5 ஏதாவது ஒரு ஃபீச்சரை கஸ்டமரை யூஸ் பண்ண வைங்க. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு ஃபீச்சர் இருக்கலாம். ஒரு கஸ்டமருக்கு ஜிஎஸ்டி கண்டிப்பா தேவைப்படலாம், ஒரு கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் தேவைப்படலாம், ஒரு கஸ்டமருக்கு இவே பில் தேவைப்படலாம். சார் எதுவுமே வேண்டாம்னு சொல்றாரு சார், கியூஆர் கோடு தேவைப்படலாம், வாட்ஸ்அப் தேவைப்படலாம் சார். அதுவும் வேண்டாம்னு சொல்றாரு சார், டேலி பேக்கப் எடுத்து டேலி டிரைவ்ல வைக்கிறதுக்கு சொல்லலாம், பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரீகன்சிலேஷன் பண்றதை பத்தி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு சார். இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னன்னா, நியூ பேக் நம்ம சேல்ஸ் பண்ணும் போதே அவருக்கு இந்த ஃபீச்சர்ல ஏதாவது ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லிட்டோம்னாக்கா, நெக்ஸ்ட் டிஎஸ்எஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எஃபெக்டிவா நம்ம என்ன பண்ணணும், நம்ம கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். டிஎஸ்எஸ் பண்ணணும்னா என்னென்ன ஃபீச்சர் தேவை,
நீங்க எந்த அளவுக்கு கஸ்டமர் கிட்ட பேசி கஸ்டமரோட டவுட்டை கிளாரிஃபை பண்றீங்களோ, கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு டிஎஸ்எஸ் கண்டிப்பா நடக்கும். இதுல இருக்கிற ஃபீச்சரை மட்டும் கஸ்டமரை யூஸ் பண்ண வைங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அப்டேட் ஆகும். இப்போ இந்த மந்த் எண்டில் ரிலீஸ் 7.1 வரப்போகுது. இந்த ரிலீஸ் 7.1 வந்ததுன்னா என்ன அட்வான்டேஜ்? இப்போ நம்ம டேலியில வந்து பிரிண்ட் எடுத்தாக்கா என்ன வருது? நமக்கு டேலியில பிரிண்ட் எடுத்தாக்கா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு வருது. ஓகேவா? பட் இதே ஆப்ஷனை இப்போ டேலியில வந்து உங்களோட இன்வாய்ஸ் டிசைனை வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எப்படி சேஞ்ச் பண்றது? எஸ், நமக்கு தேவையான ஸ்டைலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டிசைன் இந்த இப்போ பார்க்குற டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? எஸ், இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கூட பண்ணலாம். இதெல்லாம் ரிலீஸ் 7.1ல வரப்போற அப்டேட்ஸ். ஸோ இது எல்லாமே அப்பப்போ அப்டேட் வரும்போது வரும்போது அதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை அப்படியே கஸ்டமர் கொண்டு போய் சேர்த்தணும். ஸோ வரக்கூடிய ஃபீச்சர்ஸை கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணி அவங்கள அதை யூஸ் பண்ண வைக்கிறீங்க இல்லையா? எஸ், எந்த அளவுக்கு கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணி யூஸ் பண்ண வைக்கிறீங்களோ இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இன்டராக்ட் பண்ணதுலேருந்து நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த ஃபீச்சர் ஏன்பா நீங்கள் அந்த கஸ்டமருக்கு சொல்ல? சார் அந்த கஸ்டமருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது சார். இதை சொல்லிட்டோம்னாக்கா அடிக்கடி டவுட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் சார். இதை ரொம்ப கஷ்டம் சார். ஸோ அந்த ஃபீச்சர் அவர் யூஸே பண்ண வைக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லைன்னா அவர்கிட்ட எப்படி டிஎஸ்எஸ் எதிர்பார்க்க முடியும்? முடியாது. நம்பர் 2, என்னப்பா நீ எதுவாக இருந்தாலும் நீங்களே போய் போய் பண்ணி கொடுக்குறீங்க, அந்த கஸ்டமருக்கு சொல்லி கொடுத்துட்டா அவரே பண்ணிப்பார்ல. சார் அவருக்கே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாக்கா அவரே எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிப்பார் சார், அப்புறம் நம்மளை காண்டாக்டே பண்ண மாட்டார் சார். இப்படி ஒரு சில பயம். இதெல்லாம் வேண்டாம். நீங்க எதுவாக இருந்தாலும் கஸ்டமருக்கு சொல்லி கொடுங்க, கஸ்டமரை கத்துக்க வைங்க. கஸ்டமர் கத்துக்க ஆரம்பிச்சாருனாக்கா அவரே ஆட்டோமேட்டிக்கா லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அவரே வர ஆரம்பிச்சிடுவாரு. எந்த அளவுக்கு நம்ம கஸ்டமருக்கு எஜுகேட் பண்றோமோ, எந்த அளவுக்கு கஸ்டமருக்கு நம்ம புரிய வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு எஸ் த கஸ்டமர் வில் ஆட்டோமேட்டிக்கலி சப்போர்ட் அஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு செஷனை நான் ஸ்டாப் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஸோ டேலியில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நம்ம கஸ்டமர்ஸ் வந்து 3 செக்மெண்ட்டாக இருக்காங்க. ட்ரேடிங்கில் இருக்காங்க, மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க, சர்வீஸில் இருக்காங்க. ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க மினிமம் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் இருக்கிறவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க, சர்வீஸில் இருக்கிறவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இதில் எல்லாருமே வந்து எஸ் பேங்கிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்குமா? எஸ். ஸோ ட்ரேடிங்கில் இருந்தாலும் பேங்கிங் இருக்கும், மேனுஃபேக்சரிங்கில் இருந்தாலும் பேங்கிங் இருக்கும், சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் பேங்கிங் இருக்கும். ஸோ பேங்கிங் ஃபீச்சரை நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். ஸோ இப்போ நியூ பேக்னா என்ன ப்ரைஸ் ஆகும், டிஎஸ்எஸ் 1 இயர்னா என்ன ப்ரைஸ் ஆகும், டிஎஸ்எஸ் 2 இயர்ஸ்னா என்ன ப்ரைஸ் ஆகும்னு சொல்லணும். சரி, டிஎஸ்எஸ் எதுக்காக பண்ணணும், டிஎஸ்எஸ் ஓட பெனிஃபிட்ஸ் என்ன, அந்த பெனிஃபிட்ஸை தான் நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் கிட்ட எடுத்த உடனே டிஎஸ்எஸ் பற்றி பேசாம அவங்களுக்கு நீங்க ரெகுலரா ஒரு கான்டாக்ட் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுங்க, ரெகுலரா பேசுங்க. நமக்கு டேலியில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் இவங்களை கேட்டா நமக்கு கண்டிப்பா சப்போர்ட் கிடைச்சிரும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை டெவலப் பண்ணுங்க. சார் இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி பண்ணலைனாக்கா அட்லீஸ்ட் இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு கஸ்டமருக்கு டைரெக்டாக டிஎஸ்எஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, கிளாரிஃபிகேஷன் இருக்கான்னு அதை கேட்டு அந்த கிளாரிஃபிகேஷனையும் அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் டே ஃபோன் பண்ணி சார் அந்த டவுட்டு கிளியர் ஆயிடுச்சா, கிளாரிஃபிகேஷன் ஆயிடுச்சா, நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனானு கேட்டுட்டு அதுக்கப்புறமா டிஎஸ்எஸ் பற்றி பேசுங்க. இமீடியட்டாக அந்த டிஎஸ்எஸ் நடக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்த்ததுக்கான அப்டேட். ஓகேவா? ஸோ இதோட கண்டினியூஷன் இன்னைக்கு முடியல. இதோட கண்டினியூஷன் மறுபடியும் நாளைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதோட கண்டினியூஷன் நம்ம இன்னைக்கு எங்க நிறுத்தணுமோ இதோட கண்டினியூஷனை
நாளைக்கு அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. நாளைக்கான லிங்கையும் நான் வந்து இப்பயே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். ஷேர் பண்றப்ப ஷேர் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. ஸோ நாளைக்கான லிங்க்கை வந்து நான் சாட் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்பர் ஒன். நம்பர் டூ, என்னோட ஃபோன் நம்பரையும் வந்து சேட் பாக்ஸில் டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. உங்கள் நேம் மட்டும் எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. ஸோ இன்னைக்கு என்ன டைப் பண்ணோமோ அந்த டீட்டெயில்ஸை நான் அப்படியே நான் உங்களுக்கு அனுப்பி வச்சேன். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9841828780. இந்த செஷன் இன்னையோட முடியல. இந்த செஷன் நாளைக்கு கண்டினியூ ஆக போகுது. ஸோ நாளைக்கும் சேம் டைம் 9:30 to 10:30 நம்ம இதை பார்ப்போம்.